ஒரு தினை அரிசிக்கும் நல்ல அரிசிக்கும் என்ன வித்தியாசம்? வெள்ளை அரிசிக்கும் தினை அரிசி, வெள்ளை அரிசி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, தினை அரிசி மஞ்சள் கலர்ல பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு. ஏன் பொன் மஞ்சள் கலர்ல இருக்கு? உங்க சேர், நீ உட்கார்ந்துருக்க சேர் கலர்ல இருக்கு. எதுக்காக அந்த கலர் வருது? அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒரு சத்து. அந்த பீட்டா கரோட்டின்ங்கிறது இந்த அரளிப்பூ இந்த மேல இருக்க செவ்வாய் நல்ல மஞ்சள் கலர் அரளிப்பூ மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் கலர் வந்து அந்த பீட்டா கரோட்டின் சத்துனால வருது. ஆனா இதை சாப்பிட முடியாது. ஆனால் அந்த பொன் மஞ்சள் நிறம் உள்ள தினை அரிசி சாப்பிட்டா அந்த பீட்டா கரோட்டின் ஏன் சாப்பிடணும்? கண்ணுக்கு நல்லது. கண் பார்வை நல்ல, குழந்தைக்கு சிறு வயதுல இருந்தே கண்ணாடி போட வேண்டாம், நல்ல கண் பார்வை எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தினை அரிசியில பொங்கல் செய்யுங்க, திணை பாயாசம் செஞ்சு கொடுங்க. திருநெல்வேலி பக்கத்துல திருச்செந்தூர் கோயில்ல, அங்க வந்து திருச்செந்தூர் கோயில்ல முருகன் கோயில்ல வந்து ரெகுலரா ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம். அதுக்கு பேர் புட்டமுதுன்னு பேரு. இப்பவும் கொடுப்பாங்க. புட்டமுது ஒரு காலத்துல எப்படி கொடுத்தாங்கன்னா வெறும் தேனும் தினை மாவும் தான் புட்டமுது. தினை மாவை தேன்ல போட்டு விரவி கொடுத்ததுதான் புட்டமுது. இப்ப பச்சரிசியும் வெள்ளை சர்க்கரையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது தேனும் தினை மாவும் கொடுக்கணும். எத்தனை சங்க இலக்கிய காலத்துல இருந்து சொன்ன விஷயம் தேனும் தினை மாவும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசி கொடுக்கலாமே, வாரத்துக்கு ஒரு நாள் திணை பொங்கல், ஒரு திணை பாயாசம் அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமா கொடுங்க. ஆளாளுக்கு நம்ம வீட்டில் செய்யற விஷயம் என்னன்னா, இந்த சிறுதானியத்தை பார்த்தாலே எல்லாரும் ஒரு கஞ்சியை காய்ச்சிருவாங்க. இந்த 2 கஞ்சியை ஈஸி, ஏன்னா செய்யறது ஈஸி. மொத்தமா அரைச்சு காய்ச்சி 4 ஸ்பூன் வாயில இடிச்சு கொடுத்து அந்த குழந்தை அந்த கஞ்சியை பார்த்தாலே பகீர்னு பதறி தெரிச்சு ஓடும். தயவு செய்து கஞ்சியிலேருந்து வெளியே வாங்க. கஞ்சி நல்லதுதான், நான் கஞ்சி வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு பிடித்தமான வேறு வடிவங்கள்ல கொடுங்க. அந்த சிறுதானியத்துல ஒரு கொழுக்கட்டையோ பணியாரமோ சுசியமோ ஏதாவது ஒண்ணு செய்து அந்த சிறுதானியத்தை செய்ய கொடுங்க.